என்ன பார்க்குற? இல்லை என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன். குட்டி குட்டியாக இங்கிலீஷில் வந்து சில சென்டென்சஸ் வச்சுருக்கேன். சரி, அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதுக்கு அர்த்தம் சொல்கிறியா? ஓகே டன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. எங்க ஒன்று ஒன்றா கேளுங்க பார்ப்போம். சென்டென்ஸ் நம்பர் 1. He is in the meeting. He is in the meeting. அவர் மீட்டிங்ல இருக்காரு. He is in the project. He is in the project அப்படின்னாக்கா ப்ராஜெக்ட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. Exactly. So he is in அப்படின்னா to be present or to be involved. சூப்பர். அடுத்த சென்டென்ஸ், he is out for lunch. He is out for lunch. இப்போ அவர் இடத்துல இல்ல, வெளியில சாப்பிட போயிருக்காரு. சூப்பர். He is out cold. He is out cold. இதுக்கு ரெண்டு மீனிங்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சுயநினைவு இல்லாம இருக்கிறது, இன்னொன்னு வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது. சோ சிச்சுவேஷனை பொறுத்து தான், சிச்சுவேஷன் பொறுத்து தான் மீனிங் மாறுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது, he is out about his family problems. He is out about his family problems. அவருடைய குடும்ப பிரச்சனைகளை வந்து வெளியில சொல்றாரு, ரிவீல் பண்றாரு. எக்ஸாக்ட்லி. சோ he is out அப்படின்னா இவ்வளோ மீனிங்ஸ் இருக்கு. ஒன்னு நாட் பிரசன்ட், இன்னொன்று வந்து பார்த்தா அப்படின்னா டு பி அஸ்லீப், அதாவது தூங்குறது. இன்னொன்று வந்து டு ரிவீல் சம்திங் டைரக்ட்லி. சூப்பர். சரி, அடுத்தது he is outside. He is outside, ஒரு வெளியில இருக்காரு. உள்ள இல்ல, வெளியில இருக்காரு. அடுத்த சென்டென்ஸ், he is up. He is up. இப்போ அவர் முழிச்சிருக்காரு. சூப்பர். He is up next in the game. He is up next in the game. அதாவது கேம்ல அடுத்து ஆட போறது அவர்தான். சூப்பர். So he is up அப்படின்னா to be awake or to be the next person doing something. சூப்பர். அடுத்தது he is down for the trip. He is down for the trip. அதாவது ட்ரிப்புக்கு வரேன்னு ஒத்துக்கிறது. Exactly. He is down with a fever. He is down with a fever அப்படினாக்கா உடம்பு முடியாம இருக்காரு. Exactly. He is down today. He is down today. ரொம்ப சோகமா இருக்காரு. Exactly. ஓகேவா? அடுத்தது he is upstairs. மாடியில இருக்காரு. He is downstairs. கீழ இருக்காரு. He is up and about. He is up and about. உடம்பு சரியில்லாம இருந்தாரு, இப்ப நல்லாய் வந்துட்டாரு. ரெக்கவர்ட். ஓகேவா? அடுத்தது, don't worry, he is on it. The work will be finished soon. Don't worry, he is on it. He is on it. He is on it. The work will be finished soon. கவலைப்படாதீங்க, அவர் அந்த வேலையில இறங்கிட்டாரு, சீக்கிரமா வேலை நடந்துரும். Exactly. ஓகேவா? So he is on it அப்படினா to be actively involved. Okay. ஓகேவா? He is off. He is off. இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். He is off to work. He is off to work அப்படினாக்கா வேலைக்கு புறப்பட்டுட்டாரு. Exactly. He is broke. He is broke அப்படினா கையில பணம் இல்ல. Exactly. He is back. திரும்ப வந்துட்டாரு. சூப்பர். He is away on vacation. He is away on vacation. இப்ப இடத்துல இல்ல, வெகேஷன் போயிருக்காரு. அதுதான். So he is away அப்படினா he is not available at the moment. He is home. வீட்டுக்கு வந்துட்டாரு. He has just arrived. He is ready. தயாரா இருக்காரு. He is tired. சோர்வா இருக்காரு. அடுத்தது, he is done with this job. He is done with this job அப்படினா அந்த வேலையை முடிச்சிட்டாரு. Exactly. He is done. He is done. போதும்டா சாமி, என்ன ஆளை விட்டுருங்க, நான் பட்டதெல்லாம் போதும். அதேதான். fed up. Okay. He is fine. He is fine. நல்லா இருக்காரு. அடுத்த சென்டென்ஸ், he is himself. He is himself. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன். சொல்லுங்க. He feels happy when he is himself. He feels happy when he is himself. அவராக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்படின்னா அவருக்குன்னு தனித்துவமான குணங்கள் இருக்கும், குணாதிசயங்கள் இருக்கும். அதாவது இண்டிவிஜுவாலிட்டி. சூப்பர். அதேதான். அடுத்த சென்டென்ஸ், he is gone for the day. இன்னைக்கு அவர் கிளம்பிட்டாரு.
அடுத்தது after the accident he was gone. After the accident he was gone. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் இறந்துட்டாரு. எக்ஸாக்ட்லி. சோ ரெண்டு மீனிங் இருக்கு he is goneக்கு. ஒன்னு கிளம்பிடுறது, இன்னொன்னு இறந்து போயிடுறது. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.